விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பெரிய மோதல் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் செல்வ பெருந்தகை அவர்கள். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த பக்கம் பார்த்தோம்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒரு பெரிய ஒரு மோதல், ஒரு டிபேட், ஒரு கான்ட்ரவர்சி பெருசாக வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியே பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில் சண்டை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அணி, இந்த பக்கம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. இதுக்கு நாங்கள் டஃப் கொடுப்போம், நாங்களும் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே கட்சியில் ஒரு தோழமை கட்சிகள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. சரி, என்னதான்ப்பா காரணம்? ஏன் இவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மீட் பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி 2011 சட்டமன்ற தேர்தலில் விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் தானே இருந்தீங்க. ஸோ தேர்தலை சந்திச்சிங்க. அந்த மாதிரி ஏன் திரும்ப ஒரு மேஜிக்கு கிரியேட் பண்ணக்கூடாது 2026 எலெக்ஷனில்? ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, டிஎம்கேவும் வந்து இதை தான் விரும்புகிறாங்க. ஒரே அணியில் வந்து விசிகாவும் பாமகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கடுமையாக வந்து கொந்தளிச்சு ஒரு கோபமான விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் பல கட்சியில் வந்து இருந்தவர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா எங்கள் கூட இருந்தார் விசிகாவில். இப்போ காங்கிரஸ் போயிட்டார். இப்போ ஒரு வருஷம் கழித்து தலைவர் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. என்ன தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு? நாங்கள் வந்து சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் வரணும்னு அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாமக திமுகவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து திமுகவுடைய அலைன்ஸில் வரணும் அப்படிங்கிறத விரும்புகிறதாகவும், அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தோம்னா பிஜேபியுடைய அலைன்ஸில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி போகணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சண்டை போயிட்டுருக்கு. ஆனால் எது எப்படியா இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் தான் தெரியும். ஆனால் இவ்வளோ விமர்சனங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா ஒரு கடுமையான ஒரு விஷயத்த சொன்னது தான் இது இன்னும் பெரிய ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. அதாவது எரிகின்ற இதில் வந்து கொஞ்சம் பெட்ரோலை எடுத்து ஊற்றி விட்ட மாதிரி. என்னென்னா, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸை விட எந்த லெவல்லையும் வந்து ஒரு கம்மியான ஒரு கட்சி கிடையாது. எங்களுக்கு வந்து ஓட் பேங்க் பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நீங்கள் கருத்து கணிப்பு கூட நடத்தி பாருங்கள். காங்கிரஸை விட எங்களுக்கு வந்து ஓட்டு அதிகம் அப்படிங்கிற. ஆனால் சீட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு அதிகமாக தராங்க, எங்களுக்கு வந்து கம்மியாக தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடும் கோபத்தை வந்து வன்னியரசு அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் இந்த பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான், நான் போயிட்டு மருத்துவர் ஐயாவை மீட் பண்ணிட்டு வந்த மேட்டரை உங்ககிட்ட சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அமைதியாக ஆகிட்டார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸோடைய ஐடிவிங்கும் ஃபாலோவர்ஸும் வந்து சும்மா விடலை. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? 2014 எலெக்ஷனை நீங்கள் எடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ காங்கிரஸோடைய ஓட்டு என்ன தெரியுமா? ஒரு 4% வரைக்கும் இருந்தது, நாங்கள் தனியாக நின்று. ஆனால் விசிகாவோட ஓட்டு, இத்தனைக்கும் மக்கள் நல கூட்டணி நீங்கள் ஃபார்ம் பண்ணி உங்களுடைய ஓட்டு எவ்வளோ இருந்தது? 1% கூட வரல. அதனால் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, அப்படிலாம் ரொம்ப பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்க, இவர் ஒரு கவுண்டர் கொடுக்க, இது வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடைய கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கேருந்து வெளியேறி ஒன்று விஜய் கிட்டேயோ, இல்லை விஜய் அவர்களுடைய கட்சிக்கிட்டேயோ, இல்லை அதிமுகவோடு கூட்டணி இல்லாத ஒரு பாஜக இருந்துச்சு அப்படின்னா அதிமுகவுக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை சமரசமாக 2011 நடந்த வந்து ஒரு மேஜிக்கும் வந்து ஒரு விஷயமாக நடக்கும். ஓர் அணியில் திமுகவிலே வந்து பார்த்தோம்னா திமுகவிலே இணைஞ்சு இந்த ரெண்டு கட்சியும் விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா இருந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அரசியலில் எது வேணால் நடக்கலாம். திடீர்னு சண்டை போடுவாங்க, திடீர்னு வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து அப்படியும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மோதல் அப்படிங்கிறது, இந்த செல்வ பெருந்தகை விசஸ் வன்னியரசு, விசிகா விசஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் மோதல் எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் தான் தெரியும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.